கோவையில் 300 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவையைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீளமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார். தொழில் அதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த 8 பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் 100 கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கதிரேசன் வழக்கறிஞர். இவர் சிவராஜ், மிஸ்டர் சிவராஜ். இவர் ஒன் ஆஃப் தி கம்பெனி பிஎஸ்சி காலேஜ் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி. இவர் பிரேம் சித்ரா எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில் இவங்க ஃபேமிலி மெம்பர் டேரக்டராக இருக்காங்க. இதில் அஸ்வின் குமார் A1 அக்யூஸ்ட் இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் தி டேரக்டர் உள்ள வந்துட்டு திருப்பி இவங்க பூரா ஒரு போர்ஜரியான கையெழுத்தை உருவாக்கி இவங்களுடைய கையெழுத்தெல்லாம் போட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் ரெடி பண்ணிட்டு அவங்களுடைய ஃபேமிலியை உள்ள சேர்த்து இந்த கம்பெனி அவர் டேக் ஓவர் பண்ணி இதோட மாத வருமானம் 5 லட்ச ரூபா, சொத்து மதிப்பு 10 கோடி ரூபா சார். இந்த கம்பெனி மட்டும். இதுபோக இன்னும் 200 கோடி சொத்துக்கள்லாம் அபகரிச்சிருக்காங்க. அதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது. வழக்கு விசாரணையில் உள்ளது. 200 கோடி சொத்து அமௌண்ட் ஒரு 100 கோடி ரூபா அமௌண்ட்டையும் சீட் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த டோட்டல் ஃபேமிலியை சீட் பண்ணி ஏமாத்திருக்காங்க. அது விஷயமா போகிறது வழக்கு விசாரணையில் இருக்குது. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு சார்? ப்ராப்பர்ட்டி ஒர்த் 200 crores சார். அமௌண்ட் 100 crores சார். 100 crores அமௌண்ட் மட்டும் 300 கோடி ஒர்த் சார். டோட்டலில் சீட் பண்ணியிருக்காங்க டோட்டல் ஃபேமிலி. 2013 சென்னைக்கு வராங்க. சேலத்தை சேர்ந்தவங்க அவங்க. இப்போ இவர் கூட இவர் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி ஏமாற்றி ப்ராப்பர்ட்டி அப்புறம் போர்ஜரியாக பண்ணி எழுதி வாங்கி 2014 ஆரம்பித்து 2022 வரைக்கும் முடியும்.